அதிமுகவின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயண பாடல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் வெளியிடப்பட்டது. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி 7 மாவட்டங்கள் 34 தொகுதிகளில் நடைபெற உள்ளது. விடிய அரசின் கொடுமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை, கொலைகளும் கொள்ளைகளும் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக அரசுதான். தேர்தல் சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களின் பேராதரவை பெறுவது உறுதி எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த சுற்றுப்பயணத்திற்கு அதிமுக கூட்டணியில் உள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 7ஆம் தேதி கோவை புறநகர் வடக்கு மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் இருந்து தொடங்கி 2 நாட்கள் கோவையிலும், 10, 11 விழுப்புரத்திலும், 12, 14, 16 கடலூரிலும், 15 பெரம்பலூர், அரியலூர் மற்றும் அதனைத் தொடர்ந்து 17, 18, 19, 21 டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் தஞ்சாவூரோடு இந்த சுற்றுப்பயணம் முடிவடைகிறது.